Students, actually what I want to say is எல்லாரையும் நம்ம கண்மூடித்தனமாக யாரும் மக்குன்னு சொல்லக்கூடாது. கண்மூடித்தனமாக யாரையும் அறிவுசாலின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் அறிவுசாலியாக யாராவது அந்தளவுக்கு இல்லையாங்கிறத யோசித்து அதுபடி நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணுறதே ஒரு திறமை தான். நம்ம என்ன தான் திறமைசாலியாக இருந்தாலும் அடுத்தவங்களை அப்சர்வ் பண்ணலன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யுவர் ஸ்கில்? உங்கள் திறமைக்கு எங்கே போச்சு? ஒன்றும் இல்லை, ஜீரோன்னு நம்மளுடைய இக்னரன்ஸ் அறியாமல் இருக்குன்னா ஜீரோ. மற்றவங்கள பற்றி நான் அப்சர்வேஷன் பண்ணுறச்ச ராங்காக அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம ஒன்றுமே அவங்களுக்கு இல்லைன்னு ஜீரோ ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கப்புறம் 1 2 3 4 பல பில்லியன் வந்தாலும் வேல்யூ இல்லை. உங்கள் மைண்ட் அளவில் ஜீரோ தான் அவங்க. அதுக்கப்புறம் வர எத்தனை பில்லியன்ஸ் மில்லியன்ஸு எதுனாலும் வந்தாலும், ஏன்னா உங்களோட ரேட் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட ரேட் ஆஃப் சஜஷன் வந்துட்டு உங்களுடைய அப்சர்வேஷன் அவங்க மேலே ஜீரோன்னு வச்சுருக்கீங்க. அந்த ஜீரோ தள்ளிடுங்க. உங்களுக்கு வந்து அவங்க மேலே அது நம்ம வீட்டுக்குள்ளேயாகவும் இருக்கலாம், வெளி மக்கள் நம்மளை பற்றி இருக்கலாம். ஏன்னா நம்ம அமைதியாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு நம்ம ஏகப்பட்டது தெரியும். நம்ம பல நல்ல விஷயங்கள் பண்ணிடுவோம். உலகமே தெரிய வருது அப்படின்னா, உலகத்துக்கு தெரியுதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? வீட்டளவில் 4 செவத்துக்குள்ளே அருமையாக சமைச்சேன், நான் வந்து ஒரு இதெல்லாம் பண்ணினேன், அது பண்ணினேன். யாருக்கு தெரியும்? யாருக்கு யூஸு? உங்கள் குடும்பத்துக்கு யூஸு. உலகளவில் கொண்டு வரவங்க அமைதியாக இருந்தாலும் உட்காந்து ஒர்க் பண்ணாலும் வேல்யூபிள். அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஜீரோன்னு நினைக்கிறது உங்களுடைய ஜீரோ தன்மையை காமிக்குது. ஸோ ஈஸியாக யாரையும் கம்மியாக இட போட்டுறாதீங்க. கம்மியாக இருக்கிறவங்கள தூக்கி வைக்கிறவங்கள கம்மியாக வைக்கிறதும் தட் இஸ் வெரி பேட். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.